அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை மக்கள் அனைவருக்கும் தயவான வணக்கங்கள். குருவே சரணம், அருளே சரணம். நமது வள்ளல் பெருமானாரின் பன்முக ஞானம் பற்றி இன்றைய சிந்தனையில் நாம் ஆராய்வோம். அருட்பெருஞ்சோதி. நம் வள்ளற் பெருமானோ நூலாசிரியரும் உரையாசிரியரும் போதகாசிரியரும் ஞானாசிரியரும் ஆதலோடு பதிப்பாசிரியரும் பத்திரிகாசிரியரும் ஆவார். இவ்வாறு பல்வகை ஆசிரியராய் விளங்கியதோடன்றி வியாக்கியானகர்த்தராய், சித்த மருத்துவராய், சீர்திருத்தவாதியாய், அருட்கவிஞராய், அருஞானியாய், இவை அத்தனைக்கும் மேலாக அருட்சிவமாகவே பெருமான் விளங்கினார். நம் பெருமானார் எழுதிய நூல்களின் விவரங்களை இங்கு காண்போம். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல்களை இயற்றியமையான் நூலாசிரியர். ஒழிவிலொடுக்கம், பாயிர விருத்தி, தொண்டமண்டல சதகத்தின் கடவுள் வாழ்த்து பாடல் உரை முதலியவற்றை செய்தமையான் உரையாசிரியர் ஆவார். ஒழிவிலொடுக்கம், தொண்டமண்டல சதகம், சின்மய தீபிகை ஆகியவற்றை பதிப்பித்தமையான் பதிப்பாசிரியரும் ஆவார். சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் பத்திரிகையை தொடங்கியமையான் பத்திரிகை ஆசிரியரும் ஆவார். தொழுவூர் வேலாயுதனார் அவர்கள், இறுக்கம் ரத்தினம் அவர்கள், நரசிங்கபுரம் வீராசாமி அவர்கள், கிரியாயோக சதாகராகிய பண்டாரக ஆறுமுக ஐயா, பொன்னேரி சுந்தரம் ஐயா, காயாறு ஞானசுந்தரம் ஐயா ஆகிய பலருக்கு பாடம் சொன்னமையான் போதகாசிரியரும் ஆவார். திருவருண் ஞானத்தை அனைவருக்கும் வாரி வழங்கியமையான் ஞானாசிரியரும் ஆவார். உலகெலாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம், தமிழ் என்னும் சொல்லுக்கிட்ட உரை முதலிய வியாக்கியானங்களை செய்தமையான் வியாக்கியானகர்த்தரும் ஆவார். இவ்வாறு நம் பெருமானார் பன்முக ஞான களஞ்சியத்தின் தொகுப்பாகவும் பன்முக ஞானம் பெற்ற சிறந்த குருபிரான் நம் பெருமானாரின் திருவடிகளை போற்றி. குருவே சரணம், அருளே சரணம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே நம் துன்பங்களை நீக்கும் வல்லபம் கொண்டவர். ஆகையால் அத்தூய திருவடியை நாம் நேடு நினைந்து மகிழ்ந்து வாழவே இத்திருவருட்பா அருட்பெருஞ்சோதி கவர்ப்பாசுரம் வழங்கப்பட்டது.